வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பற்றி பேசலாங்கும் போது இப்போ ஒரு அண்மை செய்தி, தமிழக காவல்துறை உடைய அந்த ஒரு அதிகாரியை யூபியிலேருந்து வந்த கும்பல் கடப்பாறையால் தாக்குறாங்க. ஏன் தாக்குறாங்க? தாக்குனதை பார்த்து பொதுமக்கள் யூபிக்காரங்களை அடித்து வெளுத்துட்டாங்க. இப்போ காவல்துறையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் கண்டிப்பாக அவங்கள உள்ளே தூக்கி ரவுண்டு கட்டணுங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் கோரிக்கை. நடுநிலையாக இப்போ இந்த யூபியில் இருக்கவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, ஏன் தைரியம் மேலே காவி கும்பல் ஆள்றாங்கங்கிற தைரியமா யோகி அரசு மாதிரி அதை நினச்சிட்டாங்களா? யோகி புல்டோசரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அடிப்பார்ல, ஒருவேளை அந்த ஒரு தைரியம் விட்டதா? ஏன் அப்படின்னா இவர்கள் எதுக்கு வராங்கன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கோயிலை பார்த்துட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த காரைக்காடு, அதாவது நம்ம கர்நாடகா தமிழக பார்டர், அங்கே பர்மிட் எங்கெங்கன்னு கேட்டிருக்காரு. கேட்டவுடனே உள்ளே இருக்க கடப்பாறையை தூக்கி அடிக்கிறாங்க. ஆன்மீக பயணத்தில் வருபவர்களுக்கு எதுக்கு கடப்பாறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தெரியும். ஏமாங்க கன்வையார் யாத்திரை. இப்போ யோகி ஒரு சட்டம் போட்டார்ல, எல்லாரும் அவங்க பேர் எழுதணுன்ட்டு. அப்போ யூபியில் இருக்கக்கூடியவர்கள் வரவர்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? தமிழ்நாடு தானப்பா நினைக்கிறாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இப்போ தென்னிந்தியர்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம இந்த தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்கல. வட இந்தியாவில் நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த காவி கும்பலுடைய வேலையே என்னென்னா, அந்த மதத்தை வைத்து சண்டை போடுறது. அது ஒரு காவல்துறை அடிக்கிறாங்கன்னா சாதாரணமாக இப்போ நம்ம சண்டை போடும்போது எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேணால் போங்களேன். இப்போ காவல்துறை சொன்னால் நம்ம ஒதுங்கி போயிடுவோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கோயிலுக்கு இதுக்கு போகிறோம், சபரிமலை போகிறோம், அங்கே காவல்துறை சொல்லுது அப்படி போங்க இப்படி போங்க. கேரளக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் நம்ம அமைதியாக இருப்பேன்னா காவல்துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. காவல்துறையை எதிர்த்து பேசுகிறதே யோசிப்போம். இவர்கள் கடப்பாறையை கொண்டு தாக்குறாங்கன்னா அப்போ பக்த கோடிகள்ங்கிற போர்வையை உள்ள கடப்பாரெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி யாருக்கு? அப்போ என்ன வெளியிலேருந்து சொல்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி ஆளுங்க மாதிரி தெரியுது. நம்ம யோசிக்கணும், ஆமாம் ஆன்மீகம்ங்கிறாங்க. அப்படிங்கும்போது காவி துண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி. இப்போ உண்மையான பக்தர்களுக்கு கூட இவங்களால கெட்ட பேர். பிஜேபி பண்ணுற ஒரு 10 பேர் இருக்கிறது அவ்வளோ பிரச்சனை. மொத்தமே இருக்கிறது அவங்க 10 பேர் தான். அவங்க ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்கிறாங்க. இது மற்ற விஷயத்தை காட்டிலும் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். உண்மையிலே திமுக அரசு வெளுத்து வாங்கணும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆங்கில ஊடகங்கள் எப்படி கொண்டு போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய யூபியில் என்ன கொண்டு போவாங்க பாருங்கள். நம்ம ஆளுங்க போனாங்க, அவங்க போலீஸ்காரங்க கெடுபிடி பண்ணுறாங்க, தமிழர்களை போலீஸ்காரங்க கெடுபிடி பண்ணுறாங்க, இப்படி கூட பேசுவாங்க. பிஜேபி இதெல்லாம் திருச்சி தான் பேசும். ஏன்னா அவர்களுடைய வரலாறே இதுதான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பர்மிட்டை கேட்டதுக்காக ஒரு கடப்பாறை வச்சு தாக்குறாங்கன்னா யூபியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் எந்த தைரியத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி மேலே கை வைக்கிறாங்க? யோகி அரசாங்கத்தில் ஏற்கனவே புல்டோசர் கலாச்சாரம் நம்ம பார்த்துருக்கோம், இஸ்லாமியர்களை அவங்க பண்ணுது. இப்போ இந்த கன்வையார் யாத்திரை, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பேர் போடுங்கன்னு சொல்லி இது உச்சநீதிமன்றம் போய் ஒரு பெரிய வழக்காச்சு. இப்போ சாம்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மசூதி. அந்த மசூதியை ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதையும் மீறி அந்த ஆய்வு பண்ணால் பிரச்சனை ஆயிரும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். யோகி என்ன பண்ணுறாரு, நைட்டு அவர் கனவுல அனுமான் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த மசூதிக்கு பக்கத்தில் சின்ன வீடு இருக்குது, அதுக்குள்ளே அனுமார் கோயிலை கட்டிடாரு. அதையும் தாண்டி அந்த மசூதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தானே சர்வே பண்ணக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மற்ற மதத்தினர் ரொம்ப கேவலமாக பார்க்குறீங்க. அப்போ அங்கேருந்து வரவங்களுக்கு என்ன தைரியம் வரும்? பா மேலேயே எங்காள் தான்ப்பா, ஐயா மோடிஜி ஆளும்போது நாங்கள் எந்த ஸ்டேட்லேயும் எவனா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? தைரியம் இல்லாமல் பண்ண முடியுமாங்க? காவல்துறை மேலே ஒருத்தர் கை வைக்கிறான்னா அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் பண்ணுவாங்களா? ஆன்மீக பக்தர் கை வைப்பாங்களா? நம்ம என்ன கேட்குறோம்? ஆன்மீக பக்தர் சண்டை கிட்ட போடலாம், வாய் தகராறுலாம் இருக்கலாம். கடப்பாறை எடுத்து அடிக்கிறாங்கன்னா ஆன்மீக பக்தர், அவர் உண்மையிலே ஆன்மீக பக்தர்களா? ஆன்மீகம் இதைத்தான் போதித்திருக்கிறதா? அப்போ யூபியிலேருந்து வந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் மக்கள் அப்படி இடிச்சவாய் மாதிரி பார்த்துட்டு இருக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்மள சொல்கிறோம்ல, இங்கே இந்திக்காரங்களாம் வேலை பார்க்குறாங்கப்பா, நம்மளாம் வெளியூர் போனால் ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. இங்கே எவ்வளோ ஹிந்தி தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, பிரச்சனைலாம் வேலை பார்க்குறாங்க. இந்தியா எல்லாருக்கும் பொதுவானது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியா எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த செயல் யாராலும் கண்டுகடம் தெரிவிக்கக்கூடாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் பேசுகிறாரு, மணிப்பூரை பற்றி பேச மாட்டார். இப்போ இந்த பிரச்சனைக்கு அண்ணாமலையுடைய பதில் என்ன? சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் யார்? இப்போ என்னென்னா இவர்களுடைய பின்னணி வரும். யார் இவர்கள், எங்கேருந்து வந்தாங்க, எந்த பிஜேபிக்காரர் பின்னால் இவருக்கு சப்போர்ட்டு, எந்த எம்எல்ஏ அவருக்கு அனுப்புனாங்க, இங்கேருந்து யாரெல்லாம் பேசுனாங்க, ஐயா அவங்கள விட்டுருங்க அவங்க நம்பாளுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து
பிஜேபியில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து யார் பேசுகிறாங்க? இது நாக்பூர் வரைக்கும் போகும்போது பயமாகுது. நாக்பூர் வரைக்கும் போகுமா? என்னங்க காவல்துறை அடித்தது தப்பு, இதுக்கு நாக்பூர் வரைக்கும் போகுமா? ஆமாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, பில்கிஸ் பானு விஷயத்தில் வந்து அந்த கடும் குற்றத்தை இழைத்த கொடுஞ்சவரை ஈடுபட்டவங்களை என்னென்னா கற்பூரம்லாம் காட்டி பிராமின் தப்பு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க. இவங்கள்ட்ட எப்படி நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அவர்களை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நன்னடத்தையில் வெளியில் விட்டவங்க தானே இந்த கும்பல். பொருளாதாரத்தை நசுக்கி நாட்டில் உள்ள சிறு குறு தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், இவங்க கால் வச்ச இடம் உருப்படுதான். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணி அது வந்து நல்லா இருக்கிறதா சரித்திரம் இருக்குதா? இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிகழ்வு நம்ம சமீபத்தில் இந்த மாதிரிலாம் எதுவும் கேள்விப்படல. தமிழகத்தில் இருக்கிற யாரும், நம்மை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்க யார் மக்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ இவர்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், யூபியில் இருக்கக்கூடிய யார் அவர்கள். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். வெகுஜன மக்களின் எண்ணம் அப்படிங்கிறது இதெல்லாம் முனையிலேயே கிளியறிய வேண்டும். பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். ஏன் இதை இவ்வளோ வலியுறுத்தி நம்ம சொல்கிறோம்னா, இப்போ அங்கேருந்து வர தகவல் சொல்கிறாங்க, இல்லைங்க அது அங்கேருந்தெல்லாம் ஃபோன் வரும்ட்டு. எங்கேருந்து ஃபோன் வரும்னு நமக்கு தெரியல. அதான் நம்ம ஏற்கனவே சில பேர் மோடி யோகி கொடுக்குற தைரியத்தில் அந்த ஸ்டேட் மாதிரி இங்கே பண்ணுறாங்க பொழுது வெளுத்து விட மக்கள் தயாராக இருப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.